வியூவர்ஸ், வெல்கம் டு Karan-Dees. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி காஃபி கேக். காஃபி கேக் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மைதா மாவு 200 கிராம், கார்ன்ஃப்ளவர் 3 டேபிள் ஸ்பூன், பட்டர் 200 கிராம், பவுடர் பண்ணி எடுத்த சீனி 200 கிராம், முட்டை 4. இதே சின்ன அல்லது மீடியம் சைஸ் முட்டைனா 4 எடுத்துக்கோங்க. பெரிய முட்டைனா 3 எடுத்தால் போதும். கொக்கோ பவுடர் 25 கிராம், காஃபி பவுடர் 2 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறமா வெனிலா எசன்ஸ் அல்லது காஃபி எசன்ஸ் எடுத்துக்கலாம். முதல்ல 2 டீஸ்பூன் காஃபி பவுடரை ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணும்போது கேக்கில் ஒரு மைல்டான காஃபி ஃப்ளேவர் தான் வரும். உங்களுக்கு ஸ்ட்ராங்காக காஃபி ஃப்ளேவர் கேக்கில் வேணும்னா ஒரு 3 டீஸ்பூன் மாதிரி காஃபி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பட்டர் நான் ரூம் டெம்பரேச்சரில் எடுத்திருக்கேன். பவுடர் பண்ண சீனி, அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் அல்லது காஃபி எசன்ஸ், இது 3ஐயும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு நல்ல ஃப்ளஃபி டெக்ஸ்சர் வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை யூஸ் பண்ணி சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நாம் செஞ்சு காஃபி மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரேடியாக முழு காஃபி மிக்ஸையும் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளஃபி டெக்ஸ்சருக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காஃபி மிக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி பீட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது நாம் எடுத்து வச்சிருக்க முட்டையை தனித்தனியாக ஒவ்வொன்றா ஆட் பண்ணி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 3 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். நான் பெரிய முட்டைனால 3 முட்டை சேர்த்துருக்கேன். இது சின்ன முட்டையாக இருந்து 4 சேர்த்துட்டு ஒவ்வொன்றா ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை 3 ஆட் பண்ணி பீட் பண்ணி எடுத்தாச்சு. வெட் இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நாம் எடுத்த எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் சேர்த்துட்டு சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஒரு விஸ்கை யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த மைதா, கார்ன்ஃப்ளவர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாத்தையுமே சளிச்சுட்டு இப்படி சேர்த்து எடுத்துருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக கொக்கோ பவுடரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. கேக் மிக்ஸ் ரெடி ஆகியாச்சு. அடுத்ததாக இதை பேக்கிங் ட்ரேக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2-3 டைம்ஸ் டப் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரீஹீட் பண்ண அவனில் 175 செல்சியஸில் 35 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுங்க. டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகலாம் அவனை பொறுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேக் நல்லா பேக் ஆகியாச்சு. டூத்பிக் ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். கேக் நல்லா பேக் ஆகியிருக்கு. அடுத்ததாக இந்த கேக்குக்கு பட்டர் ஐசிங் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பட்டர் ஐசிங் செய்கிறது சீனி 250 கிராம், பட்டர் 125 கிராம், காஃபி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், வனிலா அல்லது காஃபி எசன்ஸ் கொஞ்சம். முதல்ல காஃபி பவுடர் ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணும்போது காஃபி ஃப்ளேவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும். இதே உங்களுக்கு லைட்டாக வேணும்னா ஆட் பண்ணுற காஃபி பவுடரை குறைச்சிக்கலாம். அடுத்ததாக
ஐசிங் சுகர் இல்லைன்னா சீனியை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டர், வெனிலா அல்லது காஃபி எசன்ஸ் இது மூணையும் ஆட் பண்ணிட்டு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மூணையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நாம் செஞ்ச காஃபி மிக்ஸை கொஞ்சம் ஆட் பண்ணி நாம் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணி பீட் பண்ணும்போது நீங்கள் டேஸ்ட் செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மீடியம் காஃபி ஃப்ளேவர் போதும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இடையிலே ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் ஐசிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறதுனால ஒரு ஸ்ட்ராங்கான காஃபி ஃப்ளேவராக இருக்கும். பட் ஐசிங் பீட் பண்ணும்போது இது ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பாலும் ஆட் பண்ணிவிட்டு இதை பீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர் ஐசிங் ரெடி ஆகியாச்சு. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு செஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதை நம்ம கேக்கில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எந்த ஒரு டூல்ஸும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணி ஐசிங் பண்ண போகிறேன். முதல்ல இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை யூஸ் பண்ணி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்பேட்டுலாவுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டில் ஒரு ஸ்பூனை யூஸ் பண்ணி இதெல்லாம் லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க ஐசிங் எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐசிங் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்த இதுக்கு மேலே நீங்கள் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வேணுமாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் பீனட்ஸ் யூஸ் பண்ணுறேன். பீனட்ஸ்க்கு பதிலாக நீங்கள் கஷ்மீர் கூட ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரோஸ்ட் பண்ண பீனட்ஸ் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ரஷ் பண்ணி எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். எடுத்ததுக்கப்புறமா இதை கேக் மேலே நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளோட காஃபி கேக் ரெடி ஆகிடுச்சு.